ஃப்ரெண்ட்லி எனக்கு பிடிச்ச ராம்காம் ரொம்ப லைவ்லியான ஒரு படம். எந்த மெலோ ட்ராமாவும் இல்லாமல் ரொம்ப புரியாமல் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான படமாக இருந்தது. ஒரு ராம்காமுக்கு ரொம்ப முக்கியமே எங்கள் லீடோடைய கெமிஸ்ட்ரி, 2 பேரோட கெமிஸ்ட்ரி அந்த படத்தில் ரொம்ப செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் ஷட்டிலாக இருந்தாலும் அதோடைய டெப்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ராம்காமுக்கு என்னென்ன பெஸ்ட் இருக்கணுமோ அது எல்லாம் பெஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீல் குட் மூவியாக, இன்னொரு தமிழ் சினிமாவில் இன்னொரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புது டீமு என்ன மாதிரி ஒரு டெபுட்டன்ட் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் பையன். வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்லி படம் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் எல்லா ஊருக்கும் நல்லா ஜெல்லாகி நல்ல ஒரு ஃபிலிம் லாங்குவேஜோடு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. நடித்த 2 பேருமே இந்த படத்தை வந்து 2 கேரக்டர் தான் படம் முழுக்க ட்ராவல் ஆகிறாங்க. படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. அவ்வளோ எங்கேஜிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து நல்ல ஒரு படத்தை கொண்டு போயிட்டு இருக்குது. இந்த படத்தோட எண்டு வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கலாக ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. அந்த படத்தை முடிச்ச விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ படம் இப்போ தேட்டரில் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. நன்றி.